இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்புநாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற செய்தியின் தலைப்பானது இயேசு கிறிஸ்து சந்தித்த வீடுகள். வேதாகமத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அதில் 7 முக்கியமான வீடுகள் பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது, கானா ஒரு கல்யாண வீடு. கானா ஒரு கல்யாண வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து சென்றிருந்தார். திராட்சரசம் குறைந்ததை அறிந்திருந்தார். வேலையாட்கள் அவரிடம் வந்து சொன்னார்கள். 6 கற்சாடி தண்ணீர் நிறைத்து அவர் சொன்னபடி செய்தார்கள். திராட்சரசம் குறைவுகள் தீர்ந்தது, மற்றவர்கள் மனமும் நிறைந்தது. இரண்டாவது, பேதுருவின் வீடு. பேதுருவின் வீட்டிற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்றிருந்தார். மாமியின் ஜுரத்தை கண்டிருந்தார். தம் கரத்தை நீட்டி மாமியை தொட்டார். அவளை பிடித்திருந்த வியாதியை நீக்கி விட்டார். ஜுரம் நீங்கியது, சுகம் கிடைத்தது. மூன்றாவது, பெத்தானியா மார்த்தாள் மரியாள் வீடு. பெத்தானியா மார்த்தாள் மரியாள் வீட்டிற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்றிருந்தார். மார்த்தாள் பற்பல வேலையை செய்து கொண்டிருந்தால், மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தாள். உயிருள்ள வசனத்தை மரியாள் பெற்றுக்கொண்டாள். தேவையான நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நான்காவது, எவ்விருவின் வீடு. ஜெப ஆலய தலைவன் எவ்விருவின் வீட்டிற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்றிருந்தார். சிறு பெண்ணுக்கு வியாதி மரண அவஸ்தையாய் இருந்தது. போகும் வழியில் மரித்து போனாள் என்ற செய்தியும் வந்தது. தகப்பன் சோர்ந்து போனான், விசுவாசம் குறைந்து போனான். அவனை அழைத்து வீட்டிற்கு சென்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பெண்ணை எழுந்திரு என்று ஒரு வார்த்தை சொன்னார். அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது. 12 வயது பெண்ணுக்கு உயிர் தந்தது. ஐந்தாவது, சகேயுவின் வீடு. சகேயு, உன் வீட்டிற்கு நான் தங்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அதுவரை மற்றவர் பாவி என்று அழைத்ததினாலே மனம் நொந்து போனான். ஆனால் இயேசு வீட்டிற்கு அழைத்ததும் சந்தோஷம் நிறைந்து போனான். அவன் வீட்டிற்கு இயேசு வந்தார். அவன் வீட்டாருக்கு ரட்சிப்பு தந்தார். ஆறாவது, மரிப்பதற்கு முன் எருசலேமின் மேல் வீடு. பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க மேல் வீட்டிற்கு சீஷருடன் இயேசு கிறிஸ்து சென்றிருந்தார். சீஷர்களுக்கு அப்பங்களை பிட்டு கொடுத்தார். தன்னையே ஜீவ அப்பமாய் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். சீஷர்களின் பாதங்களை கழுவினார். அதன் மூலம் அவர்கள் இதய பாவங்களையும் கழுவினார். ஏழாவது, உயிர்த்தெழுந்த பின் சீஷர்கள் வீடு. சீஷர்கள் வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து சென்றிருந்தார். பூட்டியிருந்த வீட்டிற்கு உள்ளே வந்தார். பயந்து போன சீஷருக்கு சமாதானம் தந்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் வீட்டில் குறைவு உண்டா? உங்கள் வீட்டில் நோய் உண்டா? உங்கள் வீட்டிற்கு வசனம் வேண்டுமா? உங்கள் வீட்டிற்கு சந்தோஷம் வேண்டுமா? உங்கள் பிள்ளைகள் பாவத்திலிருந்து விடுபட்டு உயிரடைய வேண்டுமா? உங்கள் பாவங்கள் கழுவப்பட வேண்டுமா? உங்கள் உள்ளங்களுக்கு சமாதானம் வேண்டுமா? எல்லா கேள்விக்குமான ஒரே பதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை உங்கள் வீட்டிற்கு அழைப்பியுங்கள். உங்கள் வீட்டையும் வீட்டாரையும் சந்தோஷத்தினால் புதுப்பியுங்கள். வசனம் சொல்கிறது, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அன்றைக்கு சகேயு வீட்டிற்கு செல்ல ஆசைப்பட்ட அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வீட்டிற்கும் வர ஆசைப்படுகிறார். ஏற்றுக்கொள்ள விருப்பமா? இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். கதவை திறக்க நீங்கள் விருப்பமா? இப்பொழுது இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் உங்களுக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டில் அவருக்கு இடம் கொடுத்தால் பரலோக வீட்டிலே உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் இடம் கொடுப்பார். நீங்கள் உங்களுடைய வீட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுப்பீர்களா? எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் உள்ளத்திலே அவருக்கு இடம் கொடுப்பீர்களா? உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுத்தால், உங்கள் வீட்டிலே இடம் கொடுத்தால், பரலோக வீட்டிலே உங்களுக்கு இடம் கொடுப்பார். தேவன் தாமே உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன்.